திரு விஜயகாந்த் அவர்கள் மதுரை ரைஸ் மில்லிருந்து கிளம்பி சென்னை வரும்போது அவருக்கு தெரியாதுங்க, தன்னோட இறப்புக்கு இப்படி 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கூடுவாங்க, இவ்வளவு மக்கள் தம் மேலே அன்பு செலுத்துவாங்க அப்படின்னு சென்னை வந்து போராடி வெற்றி அடைஞ்சு தான் போராட்டத்துக்கு துணை புரிஞ்ச எல்லார்த்தையும் இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் வச்சுருந்து அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணி, நிறைய ஏழை மக்களுக்கு ஹெல்ப் பண்ணி, தான் கூட வேலை செஞ்ச தொழிலாளர்களுக்கும் அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செஞ்சு உணவளித்து தன் அன்பு நெஞ்சங்களையும் இன்னைக்கு துயரத்தில் ஆழ்த்திட்டு இறந்து போன விஜயகாந்த் அவர்களுடைய ஜாதகத்தில் 2ஆம் பாவம் ரொம்ப நல்லா இருந்திருக்கணுங்க. அதனால தான் அவரால் இவ்வளோ சம்பாதிக்க முடிஞ்சது. 6ஆம் பாவமும் மிக சிறப்பாக இருந்திருக்கணும். அதனால தான் அவர் யாரையும் அடிமைப்படுத்தலை, ஆனால் ஆளுமையாக இருந்தார். 10ஆம் பாவம் அதை விட சிறப்பாக இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இவ்வளவு பட்ட பதவிகள் கிடைஞ்சும் அவர் ஒரு மனிதராக வாழ்ந்து இன்னைக்கு நம்ம நெஞ்சங்களில் குடியிருக்கார்.